அம்மா அம்மா இங்கே பாருங்கம்மா, ஒரு கூடை நிறைய செவ்வாழை பழம் இருக்குது, வாங்கம்மா சாப்பிடலாம் அப்படின்னு குட்டி குரங்கு கூப்பிச்சிங்க. இந்த ஆலமரத்தடியில் இந்த பழக்கூடை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, யாரோ மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போமே என்றதுங்க அம்மா குரங்கு. அம்மா ரொம்ப பசிக்குதுமா, 2 பழத்தை எடுத்து சாப்பிட்டா யாருக்குமா தெரிய போகுது? நோ தப்புமா, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது செல்லம் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு குட்டி யானை அப்படின்னு அழுதுகிட்டே வந்துச்சு. நண்பா ஏன் அழுவுற? என் வயசான அம்மாவுக்காக ஒரு கூடை நிறைய செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேனா, திடீர்னு ஒரு சிங்கம் என்னை விரட்டுச்சு, நான் ஓட்டிட்டேன். ஒரு மானை பார்த்ததும் சிங்கம் என்னை விட்டுட்டு மானை பிடிக்க போயிடுச்சு, அதனால தான் நான் என் பழக்கூடையை தேடிகிட்டே வர்றேன் அப்படின்னு சொல்லிச்சிங்க அந்த குட்டியான. இந்த மரத்தடியில் தான் இருக்குது, யாரும் எடுக்காமல் நான் தான் பாதுகாட்டு இருக்கேன் அப்படின்னு குரங்கு சொல்ல, ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி செவ்வாழைப்பழத்தை எடுத்து பரிசாக கொடுத்தீங்க அந்த குட்டியான. ஆமாங்க, எப்பவும் நேர்மையாக செம்மையானவர்களாக வாழும்போது அதுக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும்லங்க. நீதிமொழிகள் 11:6 செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்பு வைக்கும்னு பைபிள் அட்வைஸ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். பை.